எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கேடு, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இது போன்று தமிழகமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால் இந்த ஜனநாயக நாட்டுல இந்த ஒற்றை விரல் புரட்சி ஏற்படுத்த அந்த ஓட்டுரிமையை மட்டுமே இன்னைக்கு உங்களுக்கானதா இருக்கு. இன்னைக்கு இந்த திருடங்க அதையும் திருட வராங்கன்னா இவங்களை எல்லாம் ஓட பரட்டன் வாய்க்கு இங்க கூட்டத்தை கூடம்னா பக்கத்து தொகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் கூட்டி வந்து நிப்பாட்ட வேண்டியது. நேற்று முளைச்ச காலங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது 20 ஆண்டு கால ஆலமரம், பல விழுதுகளை கொண்டு ஆலம் விருட்சகம் இது. இந்த காரைக்குடிக்கு இது என்ன நம்ம முதல் வாட்டியா? எவ்வளோ வாட்டி வந்தோம், தலைவர் கூட வந்தோம், எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மக்கள் தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். என 2026 தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. இந்த மாபெரும் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் அவர்களுக்கும், நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், என்னுடன் சென்னையிலிருந்து வந்திருக்கும் பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், அதே போல இந்த மாவட்டத்தினுடைய மெயின் ஆளுங்க யாருன்னா பாஸ்கர், அருணா கண்ணன், அதே மாதிரி பசீர், எல்லாருக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், கலை இலக்கிய அணியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் கேப்டன் அவர்களை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் நான் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி பயணம் நாம தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு காரைக்குடியில உங்களை சந்திக்கிறேன். வருகின்ற தேர்தல் தேமுதிகக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் மிக மிக முக்கியமான தேர்தல் என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை என்பதை நீங்க எல்லாருமே புரிந்து கொள்வீர்கள் என்று உறுதியாக நம்புறேன். ஏன்னா இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயம் உருவாக்கி தமிழக மக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை நாம் உருவாக்க வேண்டும். இதே மாவட்டத்துல தான் தலைவர் அவர்கள் வந்த போது செயற்குழு பொதுக்குழு இதே மாவட்டத்துல இதே இடத்துல தான் நம்ம பண்ணோம். தலைவர் கூட பல்வேறு வாட்டி வந்திருக்கிறோம். இந்த காரைக்குடிக்குள்ள கால் வச்சவனே என் ஞாபகம் எல்லாம் தலைவர்கிட்ட போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவு காரைக்குடிக்கு வந்து அவர் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பார். என்னன்னா இருக்காங்களே நம்ம அன்பு சகோதரர்கள் அப்படியே கேரியரா கொண்டு வந்து சாப்பாடு அடிக்கிடுவாங்க. தலைவர் வந்து எப்பவுமே தான் சாப்பிடுறது இல்லாம மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர் நமது கேப்டன் அவர். ஒரு வாட்டியா 2 வாட்டியா எவ்வளவு வாட்டி கேப்டன் வந்தாலும் சளைக்காமல் அதே போல உணவளிக்கும் ஒரு மிக சிறந்த என் அன்பு சகோதரர்களுக்கு உணவளித்த அன்னதான பிரபுவுக்கே உணவளித்த ஒரு மாவட்டம் என்றால் அது நம்ம சிவகங்கை மாவட்டம் தான் அப்படின்னு நான் பெருமையோடு இந்த நேரத்துல பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் ஷூட்டிங் வரும்போது ஆகட்டும், தேர்தல் நேரம் ஆகட்டும், பொதுக்கூட்டங்கள் ஆகட்டும், என்னெல்லாம் நம்ம காரைக்குடி ஸ்பெஷலோ மிக சிறப்பாக செய்து தலைவரை சாப்பிட முடியாம திக்கு முக்காட வைப்பாங்க நம்ம தோழர்கள் நண்பர்கள் என்றப்போ அந்த பெருமை எல்லாமே நம்ம மாவட்ட செயலாளருக்கும், அருணா கண்ணன், பாஸ்கர், நம்ம நிர்வாகிகள், நம்ம பன்னீரண்ண, நம்ம மக்கள், நம்ம தொண்டர்களாகிய உங்களை தான் சேரும் என்பது இந்த நேரத்தில் சொல்றேன். எனவே இந்த தருணம் நமக்கு மிக மிக முக்கியமான தருணம். வருகின்ற தேர்தலில
நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற மகத்தான கூட்டணியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக அமைப்போம் 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 என்று உறுதியா உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்க கூட்டணி அமைக்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க போவதும் நமது கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் கண்டிப்பா உங்க எல்லாரையும் அழைச்சு உங்களுடைய கருத்துக்களை மாவட்ட செயலாளருக்கு சொல்லி உங்கள் சார்பாக மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டு மக்களும் தொண்டர்களும் விரும்பும் கூட்டணியை உறுதியாக தேமுதிக அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் தேவையில்லை. உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். இந்த முறை மாபெரும் வெற்றி கூட்டணியை அமைத்தே தீர்வோம் 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 என்று உங்க முன்னாடி உங்க அண்ணி நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்காங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க? யார் அப்படிலாம் ஒண்ணு வர முடியாது. நேற்று முளைச்ச காலம்லாம் இங்க ஒண்ணு எடுபடாது. சரிங்களா? ஒரு நாள் மழைக்கே அது தாங்காதுன்றத நான் சொல்றேன். இது ஆலம் விருட்சம், தலைவர் உருவாக்கிய தேமுதிக ஆலம் விருட்சம். இது 20 ஆண்டு காலம் கடந்து 21வது ஆண்டுல காலடி வச்சாலும் இந்த பாருங்க நம்மளை சுத்தி எத்தனை பேனர், கொடி, லைட்டு. இது என்ன சாதாரண வரலாறா? யோசிச்சு பாருங்க. பாக்குறவங்களுக்கு இது என்ன இல்ல, வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இது பேனரா தெரியும், கொடியா தெரியும், லைட்டா தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தொண்டர்கள் ரத்தத்தை வேர்வையா சிந்து சம்பாதித்த காசுல உருவாக்குற அந்த பேனர்கள், அந்த கொடிகள், அந்த லைட்டு. ஏன்னா தேமுதிக நியாயமான கட்சின்றது மக்களுக்கு தெரியும். யாருக்கிட்டையும் 5 ரூபாய் 10 ரூபாய் வசூல் பண்றதோ, கடை கடையா ரோட் எடுத்துட்டு போய் வசூல் பண்றதோ, கட்ட பஞ்சாயத்து பண்ற கட்சி தேமுதிக கிடையாது. எல்லாருமே இங்க கூடி இருக்கிறோம். நம்ம எல்லாரும்னா கேப்டன் என்ற ஒற்றை வார்த்தைக்கு, அன்புக்கு கட்டுப்பட்டு கேப்டனுக்கான கூட்டம் இந்த கூட்டம். இதற்கு ஈடு இணை யாருமே கிடையாது. ஒரு இந்த அளவு கூட்டத்தை காட்டணும்னா கூட மற்ற கட்சியெல்லாம் ஒரு 10 லட்சமாவது செலவு பண்ணாதான் இந்த கூட்டத்தை காமிக்க முடியும். ஆனா இங்க அவங்க எல்லாம் என்னெல்லாம் கொடுக்குறாங்க? லாரியில ஏத்து பிரியாணி, 100 சோறு, பீரு எல்லாத்தையும் கொடுத்து லாரியில ஏற்றி கொண்டு வந்து இறக்கணும். ஏதோ அப்படியே மக்கள் வெள்ளம் அப்படியே கரை புரண்டு ஓடுற மாதிரி ஏமாத்துறது, போலித்தனம், தங்களை தானே ஏமாற்றுகின்ற கூட்டம் இங்க இதான் இருக்கு. இங்க கூட்டத்தை கூட்டம்னா பக்கத்து தொகுதியில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது. 20 வருஷமா நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆனா இங்க நிக்கிற ஒருத்தரும் 100 பேருக்கு சமமானவர்கள். இங்க இருக்கிற ஒரு தலையம் 100 பேருக்கு சமமானவர்கள். ஏன்னா தலைவரை மட்டுமே தங்கள் நெஞ்சில உயிரை மூச்சாக கொண்டு உண்மையான விசுவாசத்திற்கு வந்திருப்பவர்கள் நீங்கள். அதனால சொல்ற, நேற்று முளைச்ச காலங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது 20 ஆண்டு கால ஆலமரம், பல விழுதுகளை கொண்டு ஆலம் விருட்சகம். இது எத்தனையோ தோல்விகள், வெற்றிகள், துரோகங்கள் எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு தெளிந்த ஓடையாக, நிறை குடமாக, எதுக்கும் அஞ்சாத சிங்கங்களாக, உண்மையின் உருவமாக இன்னைக்கு நாம எல்லாம் இருக்கிறோம். நம்ம கூட இருந்த துரோகத்தை பார்த்துட்டோம். இப்ப நம்ம கூட இருக்கிற விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். ஏன் கண் முன்னாடி இருப்பவர்கள் எல்லாம் விசுவாசமானவர்கள். இதான் உண்மை. அதனால போனது போகட்டும், அதை பத்தி கவலையே இல்லை. தலைவர் முன்ன தெய்வம் வருவாரு, இப்ப தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்துகிறார் என்பதை மட்டும் உறுதியாக நீங்கள் நம்பணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எந்த தலைவருக்கு இல்லாத வரலாறு இன்னைக்கு நம்ம தலைவருக்கு. இப்ப என்ன, கார்த்திகை தீபம் இப்ப வரப்போது. அன்னதான பிரபுனா ஐயப்பனை தான் நம்ம சொல்வோம். ஆனா வாழும் அன்னதான பிரபுவாக தன்னை தேடி வந்த அத்தனை பேருக்கும் வயிறார உணவளித்து மனநிறைவோடு அனுப்பிய தலைவர் நமது தலைவர் அவர்கள். வாழும் வள்ளலாராக
வாழும் ஐயப்பனா மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்த ஒரு உத்தமர் தர்மர் கர்ணர் நம்ம தலைவர் அவர்கள். அதனால இனிமேல் தலைவர் மாதிரி ஒரு வரலாறு யாராவது உருவாக்குவாங்கன்னா அதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை உங்க அண்ணி உறுதியா சொல்றேன். சின்ன கேப்டனா வருவார், சின்ன கேப்டன் வருவார், உறுதியாக உங்களை எல்லாரும் பார்க்கிறதுக்கு தொகுதியாக வருவார். தேர்தல் நேரம் வரும் பொழுது அனைத்து தொகுதிகளுக்கும் விஜய பிரபாகர் வருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இங்க இருக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க யார் எம்எல்ஏ யார் அமைச்சர் எனக்கு தெரியாது. என் கண் முன்னாடி நிக்கிற நீங்கள் 3 மாசத்துல வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலரா, சேர்மனா, வைஸ் சேர்மனா ஜெயிச்ச அரசாங்க பதவிக்கு நிச்சயமாக உங்களை கொண்டு வருவோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்டம்னா ஒற்றுமையினுடைய அடையாளம், அடக்கத்தின் அடையாளம். இன்னைக்கு 82 மாவட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க என்ன பிரச்சனை எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா திருவேங்கடம் தலைமையில் இருக்கின்ற நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள கால் வச்சாலே அமைதி, ஒற்றுமை, சந்தோஷம் மட்டுமே பார்த்துட்டு இருக்க. பிங்கர் கிராஸ், கந்திஷ்டி பற்றக்கூடாது. இதே ஒற்றுமை என்றைக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கணும் என்று மனப்பூர்வமாக உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். நீங்க எல்லாரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்களோ அந்த ஒற்றுமை தான் நாளைய வரலாறு என்பதை மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மனக்குறை, தலைவர் எதிர்கட்சி ஆனப்ப எல்லா மாவட்டத்திலையும் எம்எல்ஏ ஆனாங்க, ஏன் சிவகங்கை மாவட்டத்துல மட்டும் ஆகல அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் எப்பவும் உண்டு. நீங்க எல்லாரும் என்ன சொல்வீங்க? அதான் நிச்சயமாக 2026 உங்கள் வேலு நாச்சியாராக, உங்கள் அந்நியாராக உறுதியாக அந்த வெற்றியை நமது மாவட்டத்திற்கும் நாம் பெற்று தருவோம் என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்காக உழைக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம ஏன் பூத் கமிட்டி போடுங்க ஒரு வருஷமா சொன்னோம். இன்னைக்கு நம்ம தொண்டர்களை நெஞ்ச நிமித்தி சொல்றா என்னன்னு 63,000 பூத்லயும் பூத் கமிட்டி அமைச்ச ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதுக்கான பெருமைக்குரியவர்கள் நீங்கள் தான். ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் பூத் கமிட்டி அமைக்கிறது பெரிய விசேஷம் கிடையாது. ஆனா தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு 10 வருஷம் அவர் உடல்நிலை குறைந்த போது நம் அத்தனை பேருடைய கவனமும் தலைவரை எப்படியாவது காப்பாற்றும், அவரை எப்படியாவது பழைய படிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அதுல மட்டுமே கவனம் செலுத்துறதுனால ஒரு 10 இயர்ஸ் ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு தலைவர் ஆசீர்வாதத்தோட, தலைவர் தெய்வமா நம்ம கூட துணை நிற்கிறார் என்ற நம்பிக்கையோடு தைரியத்தோடு 2026 தேமுதிக மகத்தான வெற்றி பெற்று சாதனை படைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியா சொல்றேன். எஸ்ஐஆர் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்களே, கேள்விப்பட்டீங்களா? அவங்க வாக்குகளை திருடாம அவங்க வாக்குகளை நீங்க நேரா போய் செக் பண்ணி உறுதிப்படுத்திக்கங்க. நீங்க மட்டும் இல்ல, நம்ம குடும்ப உறுப்பினர்களும் அத்தனை பேர் வாக்குகளும் உறுதியா இருக்கா என்பதை ஆய்வு செய்து அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது கொலகார கும்பல் வாழ்ற பூமி, திருடர்கள் மட்டுமே வாழ்கின்ற ஒரு பூமியா இருக்கு. ஏன் சொல்றேன் புரிஞ்சுக்குவீங்க. மலையை திருடினாங்க, மணலை திருடினாங்க, டாஸ்மாக்ல கொள்ளடிச்சாங்க, போத கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்க, எல்லா கொள்ளையும் அடிச்சு வெள்ளையனே வெளியேறு நம்ம கஷ்டப்பட்டு கொள்ளையர்கள் கையில பூமியை கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள். இன்னைக்கு மணல் கொள்ளை, அதே போல மரக்கொள்ளை, எல்லாம் கனிம வள கொள்ளை என்று பல கொள்ளைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் போக ஒவ்வொரு மனிதனுக்கு நீங்க விட்டு கொடுத்தது ஒரே ஒரு உரிமை. இந்த ஜனநாயக நாட்டுல இந்த ஒற்றை விரல் புரட்சி ஏற்படுத்த அந்த ஓட்டுரிமையை மட்டுமே இன்னைக்கு உங்களுக்கானதா இருக்கு. இன்னைக்கு இந்த திருடங்க அதையும் திருட வர்றாங்கன்னா இவங்களை எல்லாம் ஓட விரட்டணுமா இல்லையா?
எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு மக்கள் ஓட்டை கூட திருட வரீங்களே, நீங்க எல்லாம் என்ன ஜாதி, என்ன மக்களுக்கு போறீங்கன்ற கேள்விதான் இங்க வருது. மனித இனம் என்று இருந்தால் தலைவர் சொன்ன மாதிரி ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒரே இனம், ஒரே குலம், ஒரே மனித ஜாதி என்று வாழ்ந்து இந்த ஜனநாயக நாட்டில் அந்த ஓட்டுரிமை ஒவ்வொருவருக்கும் உறுதிப்படுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை, நம்மளுடைய தேர்தல் அதிகாரிகளின் கடமை, நமது நீதி அரசர்களின் கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். மாநகராட்சியே ஆயிடுச்சு, ஆனா அதுக்கான எந்த ஒரு விரிவாக்கமோ அதுக்கான எந்த திட்டங்களோ எதுவுமே செய்யல. வெறுமனே அறிவிப்பு அரசியல் இது பேர். நாம பொண்ணை அடிச்சுட்டு போயிட்டு இருக்க தமிழ்நாடு முழுக்க குடி தண்ணீரும் கழிவு தண்ணீரும் கலந்து தமிழ்நாடே இன்னைக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. இப்ப அம்மா சொன்ன மாதிரி குழியில சாக்கடை மட்டும் கலக்கல, நம்ம மக்களும் போய் விழுகின்ற நிலைமை இருக்கு. இதெல்லாம் சரி செய்யணும். அதே மாதிரி இங்க புதிதாக அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடையை வெகு விரைவில் சரி செய்து மக்களுக்காக அதை கொண்டு வருவோம். காரைக்குடி கல்வி குடியாக இருந்த நிலையில் மக்களை எதிர்பார்ப்பை மீறி பல தனியார் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு நிரந்தர குடிகாரர்களாக மாற்றிய ஆண்ட கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் தேமுதிக சார்பாக வணக்கங்களை சொல்றோம். வேணுமா? இல்ல வேற ஒண்ணுமே செய்யல. ஏதாவது சொன்னா செஞ்சா சொல்லலாம். எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், எங்க பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு கேடு, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயினை பார்த்தா அழுத்துட்டு போறது, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இது போன்று தமிழகமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிகையில்லை என்பதை என் மக்களாக நீங்கள் புரிந்து கொண்டு இந்த முறை தேர்தல் மிக தெளிவாக சிந்தித்து உங்கள் வாக்குகளை நல்ல கட்சிக்கு, நல்ல தலைவருக்கு, நல்ல வேட்பாளருக்கு தந்து மகத்தான வெற்றி கூட்டணி வெற்றி பெறணும். மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன். தேர்தல் நேரம் வரும் பொழுது வெற்றி கூட்டணியோடு, வெற்றி வேட்பாளரோடு உங்களை சந்தித்து நம்மளுடைய காரைக்குடிக்கு அத்தனை வாக்குறுதிகளையும் சொல்லி நிறைவேற்றுவோம் என்று உறுதியாக சொல்கிறேன். அதே மாதிரி எப்படி அண்ணி உறுதியா சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. என்ன நம்ம சொல்வோமோ அதை தான் செய்வோம், என்ன செய்ய போறோமோ அதை தான் சொல்லும் கட்சி தேமுதிக. நம்ம தலைவர் எப்போ என்ன சொல்வார்? துளசி கூட வாசம் மாறும், தாமசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. வாழ்ந்தால் கேப்டன் மாலிக் வாழணும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த நமது இதய தெய்வத்தை வணங்கி ஜனவரி 9 கடலூரில் நடக்கின்ற மக்கள் உரிமை மீட்டு மாநாடு 2.0 அத்தனை பேரும் தவறாமல் கலந்து கொண்டு நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.